குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் சோஷியல் பார்க்க போகிறோம். சோஷியலில் லெசன் 4 சேஃப்டி அப்படின்ற அந்த லெசன் பார்க்க போகிறோம். சேஃப்டினா என்ன அப்படின்னா பாதுகாப்பாக இருக்கிறது சொல்லுவாங்க சேஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லெசனில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கான லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் பார்க்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் த சேஃப்டி மெஷர்ஸ் டு அவாய்ட் ஆக்சிடென்ட்ஸ், அதாவது ஆக்சிடென்ட்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம சேஃப்டியாக நம்ம வந்து இருக்கணும் அப்படின்றது இந்த லெசனில் சொல்லியிருக்காங்க. ஆக்சிடென்ட்ஸ்னால் அது இப்போ ரோட்டில் நடக்கிறது மட்டும்தான் ஆக்சிடென்ட்ஸ் கிடையாது. வீட்டில் நடக்கக்கூடிய ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ், கரண்ட்டில் நடக்குது பார்த்தீங்களா, எலக்ட்ரிக்கல் ஆக்சிடென்ட்ஸ். இப்போ சாதாரணமாக கீழே விழுகிறது கூட என்னதான் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் அப்படி தானே சொல்கிறோம். ஸோ அதெல்லாம் நம்மளை பாதுகாத்துக்கிறது எப்படி அப்படின்றத சொல்ல போகிறோம். தென் நோ அபவுட் ஃபயர் சேஃப்டி, ஃபயர்லேருந்து நம்ம எப்படி சேஃபாக இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். நோ அபவுட் ரோட் சேஃப்டி, ரோட்லேருந்து நம்ம எப்படி சேஃபாக இருக்கணுன்றதை தெரிஞ்சுக்க போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட் த வாட்டர் சேஃப்டி, வாட்டரில் நம்ம எப்படி சேஃபாக இருந்துக்கணும், அதுக்கான சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். தென் நோ அபவுட் த எலக்ட்ரிக்கல் சேஃப்டி, எலக்ட்ரிக்கல் கரண்ட் மூலமாக நம்ம வந்து எப்படி சேஃப்டியாக இருக்கிறது அப்படின்றது இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகே, lesson பார்க்கலாம். Our life is very precious and important. In our day-to-day life, accidents may occur in home, school, road and other places. We have to cautions to protect ourselves from dangers. We can be safe by knowing the safety measures and ஃபாலோயிங் டம். அதாவது நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னா, நம்மளோட உயிர் எப்படிப்பட்டதுன்னா ரொம்ப ப்ரிஷியஸ், விலை மதிப்பில்லாதது. அப்படி தான் ரொம்ப முக்கியமானது என்னது தான் நம்மளோட உயிர், நம்மளோட பாதுகாப்பு தான். நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வந்து நடக்குது. அப்படி தானே இப்போ நார்மலாக நம்ம ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருப்போம். எல்லாருமே விளையாடிட்டு இருக்கும்போது சட்டை ஸ்கிட் ஆகி கீழே விழுந்துருவோம். இல்லை சப்போஸ் கரண்ட் வயர் என்ன தொடுமோ ஷாக் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ். வீட்டில் நடக்கக்கூடிய ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ். சும்மா சின்னதாக சொல்ல போனோம்னா, சமைக்கும் போதே பாத்திரத்தில் லைட்டு கைப்பட்டுச்சுன்னா நான் சுற்றுருந்தானே, அது கூட ஒரு குட்டி ஆக்சிடென்ட் தானே. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து நம்மளை வந்து பாதுகாத்துக்கிறது எப்படி அப்படின்றத, என்னடா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதையும் இந்த லெசனில் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ரீசன்ஸ் ஃபார் த டேஞ்சர் ஆர் ஆக்சிடென்ட்ஸ், அதாவது எதனால இந்த மாதிரி டேஞ்சரான ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் நடக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரீசன்ஸ் ஃபார் ஆக்சிடென்ட்ஸ். ஹேஸ்ட் அண்ட் அர்ஜென்சி, பதட்டமாக அர்ஜென்ட்டாக ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக ட்ரை பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டைமில் தான் என்ன ஆகுது, இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் அக்கர் ஆகுது. கேர்லெஸ்னஸ் அண்ட் நெக்லிஜென்ஸ், அதாவது பொறுப்பு இல்லாமல் கேர்லெஸ்ஸாக இருக்கிறவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக இருக்கிறதுனால ஆக்சிடென்ட்ஸ் வந்து ஏற்படுது. லேக் ஆஃப் அவேர்னஸ் இல்லாமல் இந்த இடத்துல இப்படி தான் போகணும். இப்போ பைக்லலாம் போகும்போது அங்கங்கே வந்து அந்த இது வச்சுருப்பாங்க, ஒரு போர்டு வச்சுருப்பாங்க, ஸ்பீடு வந்து இந்த இடத்துல இவ்வளோ ஸ்பீடில் போங்க, இது வந்து ஆக்சிடென்டல் ஜோன், இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் என்ன பண்ணணும், அதை பற்றின அவேர் இல்லாமல் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ட்ரைவ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன ஆகுது, ஆக்சிடென்ட்டுக்கு வந்து ரீசனாக அமையுது. தென் இன்டிஃபரன்ஸ், கண்டெம்ட், வித்தியாசம் இல்லாமல் இருக்குது. அதாவது இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக போகிற ரோடுக்கும் வளைஞ்சு போகிற ரோடுக்கும் வித்தியாசம் இருக்குது தானே. அந்த மாதிரி எப்படின்னா, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஸ்ட்ரைட்டாக போகிற ரோடுனா நமக்கு வந்து ஒரு வே ஆஃப் நமக்கு சைட் விசிபிள் வந்து ஓரளவுக்கு இருக்கும். ஓகே, இவ்வளோ தூரத்துலாம் வெஹிக்கிள் வந்துட்டுருக்கு, நம்ம இவ்வளோ ஃபாஸ்ட் போகலாம், ஸ்லோ போகலான்றது ஒரு அவேர்னஸ் இருக்கும். இதே ரோட் பெண்டாகி போயிட்டு இருந்தால் அந்த பெண்டில் அந்த பக்கம் வெஹிக்கிள் வருதா வரலையா, நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டில் கூட அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் வந்து இருக்காது. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து டிஃப்ரெண்ட், ஓகே இந்த ரைட் பிளேஸில் நம்ம இந்த ஸ்பீடில் தான் போகணும், இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி தான் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்ற அந்த இம்பார்ட்டன்ஸை நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அடுத்து வயலேஷன் ஆஃப் ரூல்ஸை பிரேக் பண்ணுறது. இப்போ டிராஃபிக் சிக்னல் போட்டிருக்காங்க, ரெட் சிக்னல் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், நம்ம வெயிட் பண்ணி தான் போகணும். அதை வந்து பிரேக் பண்ணுறது, தென் ஒன் வேஸில் வந்து ட்ராவல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் என்னது இருக்குது, ஆக்சிடென்ட்ஸ்க்கு ஒரு ரீசனாக இருக்குது. தென் லேக் ஆஃப் ஃபார்மல் ட்ரைனிங் இல்லாமல் யாரும் இப்போலாம் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க கூட என்ன பண்ணுறாங்க, ட்ரைவ் பண்ணுறாங்க. அதெல்லாம் தப்பு. அப்படி தானே. அபவ் 18 வயசுக்கு 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி பைக்கோ 4 வீலர்ஸ் என்ன பண்ணணும், ட்ரைவ் பண்ணணும். ஸோ ப்ராப்பராக லைசன்ஸ் வாங்கி கரெக்டான ட்ரைனிங் போய் தான் என்ன பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாட் ஃபாலோயிங் சேஃப்டி மெஷர்ஸ், ஃபாலோயிங்னா ஹெல்மெட் போட சொல்கிறாங்க. கவர்மெண்ட்ல எதுக்காக ஹெல்மெட் போட சொல்கிறாங்க, ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ஸ் இருந்தால் கூட நம்மளோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ஹெல்மெட் போட சொல்கிறாங்க. காரில் ட்ரைவ் பண்ணும்போது சேஃப்டி பெல்ட் போட்டுக்க அதாவது சீட் பெல்ட் போட்டுக்க சொல்கிறாங்க. இதெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து செய்யாதனால தான் என்ன ஆகுது, இந்த மாதிரி டேஞ்சர்ஸ் அண்ட் ஆக்சிடென்ட்ஸ் வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் என்னது, இந்த ஆக்சிடென்ட்ஸ்க்குலாம் ரீசனாக வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இன் அவர் லைஃப்ஸ் தேர் ஆர் ஆக்சிடென்ட் காஸ்ட் பை ஃபயர், வாட்டர், வெஹிக்கிள்ஸ், எலக்ட்ரிசிட்டி, டாக்ஸிக் ஆர்கனிசம்ஸ், sharp weapons and glassware and பெஸ்டிசைட்ஸ். ஓகே, நம்ம லைஃப்பில் என்ன மாதிரி ஆக்சிடென்ட் நடக்குது, ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது, வாட்டரில் ஏதாவது நீச்சல் தெரியாமல் தண்ணியில் போய் விழுந்து இறந்துப்படுறாங்க. இல்லை இந்த மாதிரி இடத்துல வந்து இப்போ கடலெல்லாம் வந்து ஆழமான பகுதி, இந்த இடத்துல குளிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த தண்ணீரெல்லாம், அந்த அணைகள்லாம் தண்ணீர் திறந்து விடுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல போய் ஃபோட்டோ எடுக்கிறேன்ற பேரில் அந்த மாதிரி தண்ணியிலலாம் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. தென் வெஹிக்கிள்ஸில் வந்து வண்டியில் போகும்போது ஆக்சிடென்ட்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது.
இந்த மாதிரி லைஃப்பில் என்ன ஆகுது, நிறைய டே டு டே லைஃப்பில் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் என்ன தான் ஆகிட்டு இருக்கு, நடந்துட்டு தான் இருக்குது. ஷார்ப் வெப்பன்ஸ், இந்த கத்தி இந்த மாதிரியான ஷார்ப் வெப்பன்ஸ் மூலமாக என்ன நடக்குது, ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. கண்ணாடி இப்போ வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிளாஸ் வந்து கீழே விழுந்து உடஞ்சிச்சுன்னா அதை சரியாக நம்ம கவனிக்கல அப்படின்னா அதனால கூட குட்டி குட்டி ஆக்சிடென்ட்ஸும் நடக்குது. இந்த மாதிரி நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வந்து என்ன பண்ணுது, நடக்குதுன்னு சொல்கிறாங்க. டாக்ஸிக் ஆர்கானிசம்ஸ் என்னென்னா விஷ பூச்சிகள்னு சொல்லுவாங்கள்ல, இந்த பாம்பு, தேள் இந்த மாதிரி விஷ பூச்சிகளால் என்ன பண்ணுது அப்படின்னா ஆக்சிடென்ட்ஸ் வந்து நடக்குது. பெஸ்டிசைட்ஸ்னால் அந்த எறும்புக்கெல்லாம் போடுவோம்ல பவுடர், சாக் பீஸு, அப்புறம் அந்த ஸ்ப்ரே, இந்த மாதிரி விஷயங்கள்னால என்ன ஆகுது, ஆக்சிடென்ட்ஸ் வந்து ஏற்படுது. எலக்ட்ரிசிட்டியால் வந்து ஆக்சிடென்ட்ஸ் ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபயர் சேஃப்டி. ஃபயர் வந்து நம்ம எப்படி சேஃபாக இருந்துக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபயர் இஸ் த மேன்ஸ் மார்வலஸ் கிரியேஷன். ஃபயர்ன்றது மனிதனோட ஒரு ஆகச்சிறந்த கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபயர் கேன் கிரியேட் டிஸ்ட்ராய் அண்ட் திங்ஸ். அதாவது நெருப்புனால் என்ன பண்ண முடியும், ஒரு பொருளை உருவாக்க முடியும், ஒரு பொருளை அழிக்கவும் முடியும், அப்படி தானே. இப்போ நம்ம சமைக்கிறதுக்கு நெருப்பு தேவைப்படுது. அந்த நெருப்பே அதிகமாச்சுன்னா சமைக்கிறதுக்கு நெருப்பு தேவைப்படுது, நமக்கு அந்த நெருப்புனால டேஸ்டியான சாப்பாடு கிடைக்குது. அதுவே நெருப்பு அதிகமாக என்ன பண்ணுவோம், அந்த டேஸ்டியாக சாப்பாடு கூட தீஞ்சு போயிடும் தானே. அதான் சொல்கிறாங்க, அந்த நெருப்புனால என்ன பண்ண முடியும், ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். ஃபயர் இஸ் யூஸ் இன் மெனி வேஸ் இன் அவர் எவ்ரிடே லைஃப். வி ஷுட் ஹேண்டில் இட் கேர்ஃபுல்லி. அதாவது நம்மளோட வாழ்க்கையில் தினந்தோறும் நெருப்புன்றது ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. அந்த நெருப்போட என்ன பண்ணணும், நம்ம சேஃப்டியாக வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரீசன்ஸ் ஃபார் ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ். எதனால தான் ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் நடக்குதுன்னு பாருங்கள். ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் கேன் அக்கர் இன் த ஃபாலோயிங் வேஸ். கிராக்கர்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ், வந்து பட்டாசுலாம் வெடிக்கிறது பார்த்தீங்கன்னா அது மூலமாகவும் ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் ஏற்படுது. எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்யூட் திடீர்னு அந்த எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம், வீட்டில் மிக்ஸி இருக்குது பார்த்தீங்களா, மிக்ஸி வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருப்போம், ஒரு அளவுக்கு மேலே யூஸ் பண்ண என்ன ஆகும், அதில் வந்து டப்னு ஒரு சவுண்ட் வரும், அந்த மிக்ஸி வந்து இதாக பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து ஷார்ட் சர்க்யூட்னு சொல்லுவாங்க. மொபைல் ஃபோன்ஸ்லாம் வெடிக்குதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, சார்ஜ் பண்ணும்போது அதெல்லாம் இதனால தான் நடக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஷார்ட் சர்க்யூட்டில் தான் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி நடக்கும்போது என்ன ஆகும், ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் வந்து நடக்கும். லீக்கேஜ் இன் கேஸ் சிலிண்டர்ஸ் வந்து நம்ம எப்பவுமே எப்படி பண்ணணும், சேஃப்டியாக ஹேண்டில் பண்ணணும். அதன் மூலமாக என்ன ஆகுது, பெரிய பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஹைலி இன்ஃப்ளேமபிள் திங்ஸ் லைக் கெரசின், பெட்ரோல், டீசல், இந்த மாதிரி விஷயங்களால என்ன ஆகுது நமக்கு அப்படின்னா ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹவு த ஃபாரஸ்ட் ஃபயர் அக்கர்ஸ். இங்கே வந்து ஃபாரஸ்ட் ஃபயர் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபாரஸ்ட் ஃபயர் எப்படி நடக்குது அப்படின்னா ரொம்ப அதிகமான வெயில் காலங்களில் அந்த காற்றுல வந்து மரங்கள் வந்து ஒன்றோட ஒன்று உரசும் போது ஏற்படுற அந்த ஹீட்னால என்ன ஆகுது, இந்த காட்டு தீ அதெல்லாம் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ப்ரிகாஷன்ஸ் டு அவாய்ட் ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ். ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் நடக்காமல் நம்ம எப்படி ப்ரிகாஷன், அதாவது ப்ரிகாஷன் என்னது, முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வி ஷுட் ஹேண்டில் த ஹை ஃப்ளேமபிள் திங்ஸ் கேர்ஃபுல்லி. அதாவது சீக்கிரமாக தீப்பிடிக்கக்கூடிய அந்த பொருட்களை நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சிலிண்டர்ஸ், கேஸ் சிலிண்டர்ஸ் நம்ம ப்ராப்பராக ஆன் பண்ணணும், ஆஃப் பண்ணணும், அதெல்லாம் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். தென் ஈஸியாக தீப்பற்றிக்கக்கூடிய இடத்துல வந்து இந்த பெட்ரோல், டீசல், கெரசின் இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து வைக்கக்கூடாது. ஓகே, இந்த மாதிரி விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். த பர்சன் ஹூ குக்ஸ் கேன் வியர் காட்டன் கிளாத், சம் டைப் ஆஃப் கிளாத்ஸ் கேன் ஈஸிலி கேட்ச் ஃபயர். அதாவது மேக்ஸிமம் வந்து சமைக்கிறவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் தான் போட்டுக்கணும் அப்படின்னா காட்டன் ட்ரெஸ்ஸஸ் தான் வந்து போட்டுக்கணும். மற்றபடி அதர் கிளாத்தில் எப்படியா இருக்கும் அப்படின்னா ஈஸியாக வந்து தீப்பிடிக்கக்கூடிய கிளாத்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. we should close the cylinder wall after cooking. நம்ம வந்து குக் பண்ணி முடிச்ச உடனே கரெக்டான வேலை என்ன பண்ணிடணும், அந்த சிலிண்டர் வால்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிடணும். டோன்ட் ப்ளே வித் ஃபயர். தீ என்ன பண்ணக்கூடாது, விளையாடக்கூடாது. சின்ன பசங்க செய்வாங்க, அந்த மெழுகுதியெல்லாம் கை வச்சுலாம் விளையாடுவாங்க பார்த்தீங்களா, ஜஸ்ட் அது கொஞ்சம் ஒரு செகண்ட், ஒரு மைக்ரோ செகண்ட் மிஸ் ஆனாலும் கை சுட்டுடும், அப்படி தானே. ஸோ அதனால் என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஃபயரில் விளையாடக்கூடாது. வி ஷுட் பி காஷியஸ் அண்ட் கேர்ஃபுல் வை பஸ்டிங் கிராக்கர்ஸ் அண்ட் எல்டர் ஷுட் பி வித் அஸ் வென் வி பஸ்ட் கிராக்கர்ஸ். அதாவது பட்டாசு வெடிக்கும் போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பட்டாசு வெடிக்கும் போது பக்கத்தில் நம்ம என்ன பண்ணணும், எப்பவுமே பெரியவங்களுக்கு துணையோட தான் என்ன பண்ணணும், நம்ம வந்து கிராக்கர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து வெடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் டு டூ டியூரிங் அ ஃபயர் ஆக்சிடென்ட். சப்போஸ் ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம எப்படி வந்து பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். யூஸ் ஃபயர் எக்ஸ்டிங்கைசர். ஃபயர் எக்ஸ்டிங்கைசர் நிறைய இடங்கள்ல நீங்கள் ஹாஸ்பிட்டல்ஸில் பெரிய பெரிய பில்டிங்ஸ் மால்லாம் போகும்போது பார்த்துருப்பீங்க, அங்கங்கே என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ரெட் கலரில் நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு சிலிண்டர்ஸ் வச்சுருப்பாங்க. அது என்ன சிலிண்டர்னா ஆக்சிஜன் சிலிண்டர்னு சொல்லுவாங்க. அதை யூஸ் பண்ணி அந்த ஃபயரை வந்து அணைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ட்ரை பண்ணணும். எக்ஸிக்யூட் ஃபயர் வார்னிங் சிஸ்டம் இன் பில்டிங்ஸ். அதாவது பெரிய பெரிய பில்டிங்ஸ், இந்த நிறைய ஃப்ளோர்ஸ் இருக்க பில்டிங்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அப்பார்ட்மெண்ட்ஸ், அந்த மாதிரி இடத்துலலாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எங்கேயாவது தீ பிடிச்சா உடனே வார்னிங் அலாரம் வர மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. அந்த வார்னிங் அலாரம் என்ன பண்ணுவோம், ப்ராப்பராக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். கவர் யோர் மவுத் அண்ட் நோஸ் வித் வெட் கிளாத் வென் இட் ஸ்மோக் ஸ்ப்ரெட். சப்போஸ் அங்கே அதிகமாக தீ பிடிச்சி நீங்கள் வெளியேற முடியாத சுச்சுவேஷனில் வந்து அதிகமான புகை வந்துட்டு இருக்கு அப்படின்றப்ப என்ன பண்ணணும்னா துணியில் வந்து ஈர துணி என்ன பண்ணணும், இப்போ நம்ம எப்படி மாஸ்க் போடுறோம், நோஸ் மவுத்லாம் க்ளோஸ் பண்ணி மாஸ்க் போடுறோமோ அதே மாதிரி ஒரு வெட் கிளாத்தில் என்ன பண்ணணும், நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும், மவுத் அண்ட் நோஸ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Use a sack to put off the fire when it spread over the body of someone. Bring the person to
எனி ஏரி பிளேஸ். சப்போஸ் ஒருத்தர் மேலே தீ பிடிச்சிச்சுன்னா என்ன பண்ணணும், அவங்க மேலே சாக்னு எடுத்து அந்த சணல் பை இருக்கு பார்த்தீங்களா, அந்த பையால் அவங்கள கவர் பண்ணி என்ன பண்ணணும், அவங்கள வந்து ஒரு காற்றோட்டமான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. when your clothes get fire, சப்போஸ் நம்மளோட ட்ரெஸ்ஸில் வந்து தீ பிடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூ ஷுட் நாட் ரன். நம்ம என்ன பண்ணக்கூடாது, சப்போஸ் நம்ம ட்ரெஸ்ஸில் தீ பட்டுருச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஓடக்கூடாது. ட்ராப் டவுன் அண்ட் ரோல் ஆன் த கிரவுண்ட். நம்ம கீழே விழுந்து இந்த பக்கம் அந்த பக்கம் நம்ம சுற்றி புரண்டு விளாடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி என்ன பண்ணணும், இந்த பக்கமும் அந்த பக்கமும் சுற்றணும். இஃப் யூ ரன் த ஃபயர் வில் ஸ்ப்ரெட் ரேப்பிட்லி. சப்போஸ் நம்ம அந்த மாதிரி செய்யாமல் வேகமாக ஓட ஆரம்பிச்சோன்னா என்ன ஆகும், ரொம்ப சீக்கிரமாகவே அந்த தீ வந்து எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிச்சிடும். டு இன்ஃபார்ம் எனி ஃபயர் ஆக்சிடென்ட் டெய்ல் 101. இப்போ வந்து எப்படி ஆம்புலன்ஸ்க்கு 108 வந்து யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்து நம்ம என்ன நம்பர் யூஸ் பண்ணணும், 101 அப்படின்ற நம்பருக்கு டயல் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ்க்கு நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கணும். ஓகேவா. வாட் ஷுட் யூ நீட் டூ இஃப் தேர் இஸ் பேன் இன் யூர் ஸ்கின். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது தீ காயம் ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னா யூ ஷாட் புட் பென் இங்க் ஆர் காஃபி பவுடர் ஆன் இட். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தீ புண் பட்டுச்சுன்னா அதில் வந்து இங்க் ஊற்றுனா சரியாக போயிடும், காஃபி பவுடர் போட்டால் சரியாக போயிடும் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, போடக்கூடாது. ஏன்னா அது என்ன பண்ணும், அந்த பேர்ன் அந்த புண்ணை இன்னும் வந்து எஃபெக்டிவாக அதை என்ன பண்ணும், அந்த காயத்தை வந்து ஆக்கி விட்ரும். டோன்ட் ப்ரிக் இட் இன் த ஷார்ப் திங்ஸ் லைக் நீடில்ஸ். அதாவது சப்போஸ் அந்த காயம் ஏற்பட்டு அந்த கொப்பளங்கள்லாம் வரும்னு சொல்லுவாங்க, அது வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஷார்ப் நீடில்ஸ் வச்சு என்ன பண்ணக்கூடாது, அதை வந்து நம்மளா என்ன பண்ணக்கூடாது, அதை வந்து உடச்சி வச்சுக்கூடாது. அதுவே அந்த டைமிங்கில் அதுவே என்ன ஆகும் அப்படின்னா அந்த கொப்பளங்கள்லாம் தன்னால் சரியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம என்ன கூடாது, பண்ணக்கூடாது. ஓகேவா. இப்போ வந்து ஃபயர் சேஃப்டி பார்த்தோம். ஃபயர் சேஃப்டியில் நம்ம வந்து எப்படி நம்ம சேஃபாக இருக்கணும், சப்போஸ் அந்த விஷயம் நடந்துருச்சுன்னா எப்படி நம்ம வந்து ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எப்படின்னா வாட்டர் சேஃப்டி. ஓகேவா. வாட்டர் இஸ் த எலிக்சர் ஆஃப் லைஃப். அப்படின்னா தண்ணீர் வந்து நம்மளோட வாழ்க்கையில் இன்றியமையாமல் இருக்குது. வாட்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் அவர் டே லைஃப். அதாவது நம்மளோட வாழ்க்கையில் தண்ணீருக்கு வந்து ஒரு முக்கியமான இடம் இருக்குது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நமக்கு வந்து தண்ணி. சில நேரம் நம்ம வந்து சாப்பிடாம கூட இருந்துருக்கோம், ஆனால் தண்ணி குடிக்காமல் நம்மளால் இருக்க முடியுமா, ரொம்ப தாகம் ஏற்படும் தானே, பசியை கூட தண்ணீரால் நம்மளால் என்ன பண்ண முடியும், கொஞ்ச நேரத்துக்கு கட்டுப்படுத்த முடியும். ஸோ வாட்டர் வந்து நம்ம லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இஃப் அ violate of safety rules while bathing in lake, river, waterfalls and sea accidents will occur. ஆனால் சில விஷயங்களால தண்ணி மூலமாக நமக்கு என்னவும் ஆகுது அப்படின்னா ஆபத்துகளும் ஏற்படுது. எங்கே அப்படின்னா ஆறு, ஏரி, குளங்கள், இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ்லாம் நம்ம வந்து குளிக்கும் போது என்ன ஆகுது, குளிக்கும் போதோ விளையாடும் போதோ சில வாட்டர் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. When we take bath in river or pond, we should go with elders. Only if we know to swim, we should go for a bath in a river or pond. அதாவது நமக்கு நீச்சல் தெரிஞ்சால் மட்டுமே என்ன பண்ணணும், நம்ம இந்த ரிவர்ஸ்க்கோ லேக்ஸ்க்கோ பாண்ட்க்கோ என்னெல்லாம் குளிக்க போகலாம். அதாவது நமக்கு ஸ்விம்மிங் தெரிஞ்சாலுமே ஓரளவுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், அதோட டிஸ்டன்ஸ்க்கு வந்து உள்ளே போகணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்ம வந்து திருப்பி தமிழில் கூட படிச்சிருக்கோம், நீர் விளையாடல், நீர்கிட்ட எப்பயுமே என்ன பண்ணாதீங்க, விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்ப ஆழத்துக்கு போனால் பெரியவங்களால கூட என்ன பண்ண முடியாது, அந்த இடத்துல நம்மளை வந்து சேஃப்டியாக காப்பாற்றுறது வந்து கஷ்டம். ஓகேவா. அதனால என்ன பண்ணக்கூடாது, தண்ணியில் ரொம்ப ஆழமான பகுதிகளுக்கு போகக்கூடாது. இப்போ தண்ணியிலேருந்து பாதுகாத்துக்கக்கூடிய ப்ரிகாஷன்ஸ் என்னென்னு பாருங்கள். வி ஷுட் நாட் கோ அலோன் டு பாத் இன் வாட்டர் பாடிஸ். அதாவது எந்த வாட்டர் பாடிக்குமே நம்ம தனியாக குளிக்க போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் யாராவது கூட இருந்தாலும், சப்போஸ் நம்ம தண்ணிக்குள்ளேயே மாட்டிக்கிட்ட கூட ஹெல்ப்க்கு அடுத்தவங்களை கூப்பிடுறதுக்கு வேற ஒருத்தர் வேணும் தானே, அதுக்காக தான் நம்ம என்ன சொல்கிறாங்க, தனியாக எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. டோன்ட் ஸ்டெப் இன் டு த ஸ்டாக்னன்ட் பாண்ட். அதாவது ரொம்ப ஆழமான குளங்கள்லாம் என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து போகக்கூடாது. do not go beyond the danger zone. நிறைய இடங்களை வச்சுருப்பாங்க, இது வந்து ஆழமான பகுதி, ரொம்ப தூரம் தண்ணிக்குள்ளே போகாதீங்க, இந்த மாதிரி போர்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பகுதிகள் எப்படி இருக்கணும், நம்ம வந்து சேஃபாக இருக்கணும், அந்த இடத்துக்கு போகக்கூடாது. டோன்ட் பீப் இன் டு த வெல், இட் மே டீப் அண்ட் டேஞ்சரஸ். அதாவது மேலேருந்து தண்ணியில் வந்து குதிச்சு விளையாடுவாங்கல்ல, கிணறுகள் எல்லாம், அதெல்லாம் எப்பவுமே கொஞ்சம் என்னது சேஃப்டி இல்லாத விஷயம் தான். ஸோ அதனால் என்ன பண்ணக்கூடாது, அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. We have to wear life jacket when we travel in a water. இந்த போட்டிங்கெல்லாம் போகிறோம்ல, அந்த மாதிரி போகும்போது என்ன பண்ணணும், கண்டிப்பாக நம்ம லைஃப் ஜாக்கெட்ஸ் போட்டுட்டு தான் வந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த ட்ராவலை வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரிக்கல் சேஃப்டி. கரண்ட் மூலமாக கரண்ட்டில் வந்து நம்ம எப்படி சேஃபாக இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிசிட்டி ஹேஸ் பிகம் அ நெசசரி ஃபார் அவர் லைஃப். இந்த கரண்ட் அப்படின்றது இப்போ நம்ம லைஃப்பில் ரொம்ப நெசசரி, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு வந்து தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். அப்படி தானே நம்ம எல்லாருமே இப்போ வந்து எலக்ட்ரிசிட்டி டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோம். அப்படி தானே. பட் மொபைலில் தான் லெசன் பார்த்துட்டு இருக்கோம். அந்த மொபைலில் லெசன் பார்க்குறது கூட சார்ஜ் பண்ணணும். அந்த சார்ஜ் பண்ணுறது கூட என்ன தேவைப்படுது, எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுது. வீட்டில் இருக்க லைட்டு, ஃபேனு, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே தான் தேவைப்படுது, எலக்ட்ரிசிட்டி தான் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. டைம்ஸ் ஹேவ் சேஞ்ச் தீஸ் டேஸ் தட் திங்ஸ் டோன்ட் ஃபங்க்ஷன் வித்தவுட் எலக்ட்ரிசிட்டி. இப்போ காலம் என்ன ஆயிடுச்சு, ரொம்ப மாறி போச்சு. எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் எந்த விஷயமே நடக்கிறதில்ல. இட் இஸ் யூஸ் இன் ஹவுசஸ், ஃபேக்ட்ரிஸ் அண்ட் அதர் ஒர்க் பிளேசஸ். ஆக்சிடென்ட்ஸ் அக்கர் வென் வி யூஸ் இட் கேர்லெஸ்லி. அதாவது வீட்டில் மட்டும் இல்லை, ஃபேக்ட்ரிஸில், பெரிய பெரிய ஒர்க் பண்ணுற இடங்கள்ல
எல்லா இடத்துலையுமே என்னதான் இருக்குது, இந்த எலக்ட்ரிசிட்டி கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த எலக்ட்ரிசிட்டியை கேர்லெஸ்ஸாக ஹேண்டில் பண்ணக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டு நாட் டச் ஸ்விட்சஸ், பிளக்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கல் வாய்ஸ் இன் அ வெட் ஹேண்ட். அதாவது ஈரமான கைகளால் ஸ்விட்சையோ பிளக்கையோ இல்லை அதர் எலக்ட்ரிக்கல் வாய்ஸையோ என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து டச் பண்ணக்கூடாது. டோன்ட் டச் த அயன் பாக்ஸ் அண்ட் அதர் எலக்ட்ரிக்கல் அப்ளைன்சஸ் வென் தே ஆர் ஸ்விட்ச்ட் ஆன். அதாவது அயன் பாக்ஸ்னு இல்லை, எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் அப்ளைன்சஸையுமே ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு என்னக்கூடாது, நம்ம வந்து டச் பண்ணக்கூடாது. அப்படி தானே? இப்போ எதுக்காக மெயினாக அயன் பாக்ஸு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வீட்டிலலாம் அயன் பண்ணுவாங்க. அயன் பண்ணிவிட்டு சப்போஸ் அவங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ண மறந்துட்டாங்கனாலும் நம்ம அந்த இடத்த தொட்டுட்டோம்னா நமக்கு வந்து ஷாக் அடிச்சிடும். ஸோ என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து எந்த ஒரு அப்ளைன்சஸுமே ஸ்விட்ச் ஆனில் இருக்கும்போது என்ன பண்ணக்கூடாது, அதை வந்து டச் பண்ணக்கூடாது. டு நாட் பிளே நியர் எலக்ட்ரிக்கல் டவர்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். அதாவது இந்த கரண்ட் கம்பங்கள் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்தில் என்ன பண்ணக்கூடாது, நம்ம போய் விளையாடக்கூடாது. டு நாட் கிளைம் அன் எலக்ட்ரிக்கல் போஸ்ட். அந்த போஸ்ட்லேயோ அந்த போஸ்டர் இருக்கும் பார்த்தீங்களா, கரண்ட் அந்த கனெக்ட் பண்ணுற அந்த போஸ்டர்ஸ்லேயோ இல்லை அந்த டவர்ஸ்ல என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து ஏறக்கூடாது. டோன்ட் இன்சர்ட் ஸ்டிக் ஆர் எனி அதர் ஆப்ஜெக்ட்ஸ் இன்டு த ஸ்விட்ச் பாக்ஸஸ். அந்த ஸ்விட்ச் போர்ட்லலாம் இந்த பெண்ணை அந்த ஹோலில் வைக்கிறது, சின்ன குச்சிங்க இதெல்லாம் என்ன அந்த ப்ளக் பண்ணுற அந்த ஹோலில் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, அதெல்லாம் வந்து செய்யக்கூடாது. do not go near the wires or electrical posts during rains. அதாவது மழை பெய்யக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி போஸ்டர்ஸ் கிட்டேயோ இல்லை கரண்ட் சம்மந்தமான பொருள் வெளில எங்கே இருக்கோ அந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது, அது பக்கத்துலேயே நம்ம வந்து போகக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, மழை விழுந்துட்டு இருக்கும்போது அதிகமாக காற்றடிக்கும், இடி மின்னலால் கூட அந்த வயர்லாம் டேமேஜ் ஆகி கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன பண்ணக்கூடாது, நம்ம மழை விழுகிற நேரத்தில் இந்த மாதிரி போஸ்டர்ஸ் பக்கத்தில் நம்ம வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ரோட் சேஃப்டி. வி மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல் while traveling on roads. நம்ம எப்பயுமே ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போது எப்படி இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். the number of vehicles going on the road is increasing. டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு நாள் என்ன ஆகும், வண்டிகள் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கும். அப்படி தானே? இப்போ நம்ம ஊர்லேயே ரொம்ப அதிகமான டிராஃபிக் இருக்குது பார்த்தீங்களா. முன்னாடிலாம் அந்த வந்து சிட்டிக்குள்ளே போகும்போது என்ன இருக்கும், டிராஃபிக் இருக்கும். ஆனால் இப்போ நம்ம ஊரில் என்ன இருக்குது, நிறைய டிராஃபிக் இருக்குது. ஏன் அப்படின்னா வெஹிக்கிள்ஸோட இன்க்ரீஸ் கவுண்ட்ஸ் எப்படி இருக்குது, ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ரோட்ஸில் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஆக்சிடென்ட்ஸ் ஆர் காஸ்ட் பை கேர்லெஸ்னஸ். ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமே என்னது, நம்ம வந்து கேர்லெஸ்ஸாக இருக்கிறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. டிராஃபிக் சிக்னல்ஸ் ஃபார் வெஹிக்கிள். என்ன சிக்னல் என்ன கலரில் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்கள், டிராஃபிக் சிக்னல் ரெட்டாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், ஸ்டாப், அதாவது நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். தென் எல்லோவாக இருந்ததுன்னா கெட் ரெடி, ஓகே உங்களுக்கான சிக்னல் வரப்போது நீங்கள் ரெடியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். தென் கிரீன் கலர் லைட் போட்டிருந்தாங்க அப்படின்னா கோ, நீங்கள் இப்போ போகலான்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, ரெட்னா ஸ்டாப்பு, எல்லோனா கெட் ரெடி, க்ரீன்னா கோ. ஓகே, டு அவாய்ட் ஆக்சிடென்ட்ஸ். வந்து ஆக்சிடென்ட்ஸ் வந்து எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபாலோ டிராஃபிக் ரூல்ஸ். கண்டிப்பாக என்ன பண்ணணும், டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். வியர் ஹெல்மெட் சேவ் யுவர் லைஃப். இது வந்து ஒரு வாசகம் மாதிரி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து அதை சொல்லுவாங்கள்ல, தலைக்கவசம் உயிர்கவசம் சொல்கிறாங்க, அதெல்லாம் இங்கே வந்து இங்கிலீஷில் சொல்கிறாங்க. வியர் ஹெல்மெட் சேவ் யுவர் லைஃப். அந்த ஹெல்மெட் போட்டு உங்கள் லைஃப்பை நீங்களே சேவ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. வி மஸ்ட் ஃபாலோ த சிக்னல்ஸ் ஆஃப் டிராஃபிக் போலீஸ். டிராஃபிக் போலீஸ் என்ன சிக்னல்ஸ் கொடுக்குறாரோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. டோன்ட் ரஷ் ஆன் த ரோட். அந்த இடிச்சுட்டு போகிறது, டிராஃபிக்குள்ளே பூந்து போகிற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வி ஷுட் வியர் சீட் பெல்ட் வென் வி ட்ராவல் இன் அ கார். காரில் ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக என்ன போட்டுக்கணும், சீட் பெல்ட்ஸ் வந்து போட்டுக்கணும். வி ஷுட் வியர் ஹெல்மெட் வைல் ரைடிங் அ டூ வீலரை ட்ரைவ் பண்ணும்போது கண்டிப்பாக என்ன போட்டுக்கணும், ஹெல்மெட் போட்டுக்கணும். டூ வீலர்னா ஹெல்மெட், ஃபோர் வீலர் போடணும்னா நம்ம வந்து சீட் பெல்ட்ஸ் வந்து போட்டுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆன் த ரோட் ஆல்வேஸ் வாக் ஆன் த பாமெட். எப்பவுமே ரோடில் நடக்கும்போது அந்த நடை மேடைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பிளாட்ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் வந்து நடக்கணும். டோன்ட் பிளே ஆன் த ரோடில் என்ன பண்ணக்கூடாது, விளையாடக்கூடாது. வி ஷுட் லுக் அட் த கலர்ஸ் ஆஃப் த சிக்னல்ஸ் வைல் கிராசிங் த ரோட். நம்ம ரோடை கிராஸ் பண்ணும்போது ஓகே டிராஃபிக் சிக்னல் என்ன இருக்குது, நம்ம கிராஸ் பண்ணலாமா, கரெக்டான டைமிங் தானான்றதை பார்த்துட்டு என்ன பண்ணணும், நம்ம ரோடை கிராஸ் பண்ணணும். கண்டமேடிக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் பண்ணிட்டு என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து ரோடை வந்து கிராஸ் பண்ணக்கூடாது. டிராஃபிக் சைன்ஸ் ஃபார் பெடஸ்ட்ரியன்ஸ். அதாவது நடைபாதைகள் நடந்து போவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான டிராஃபிக் சிக்னல் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இந்த மாதிரி ரெட்டு கொடுத்துருந்தாங்கன்னா ரோடை கிராஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த மாதிரி கிரீன், அதாவது ஆள் நடக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா கோ, இப்போ நீங்கள் வந்து போகலான்னு அர்த்தம். ஓகே, when crossing the roads if there is no traffic signal we have to look the right, left and right again. இப்போ வந்து சப்போஸ் நம்ம ஒரு இடத்துல ரோடை கிராஸ் பண்ண போகிறோம், அந்த இடத்துல டிராஃபிக் சிக்னலே இல்லை அப்படின்னு என்ன பண்ணணும், ரைட் சைடு பார்க்கணும், லெஃப்ட் சைடு பார்த்துட்டு மறுபடியும் ரைட் சைடு பார்த்துட்டு என்ன பண்ணணும், நம்ம வந்து வண்டிலாம் வரலையா, நம்ம ரோடை கிராஸ் பண்ணலாமா, சேஃப்டியாக கிராஸ் பண்ணிடுவோமான்னு பார்த்துட்டு என்ன பண்ணணும், நம்ம வந்து ரோடு வந்து கிராஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜீப்ரா கிராசிங். நீங்கள் ரோட்டில் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க, அதாவது சிட்டிக்குள்ளெல்லாம் போனீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க.
ரோட்ல வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ஸ் பிளாக் ஒயிட் பிளாக் ஒயிட் பிளாக் ஒயிட் என்ன பண்ணியிருப்பாங்க, கோடு போட்டிருப்பாங்க இந்த பிக்சர்ல காட்டியிருக்க மாதிரி. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஜீப்ரா கிராசிங். ஓகே, அது ஜீப்ரா கிராசிங். பெடஸ்ட்ரியன்ஸ் should cross the road only at the zebra crossing. இந்த மாதிரி ஜீப்ரா கிராசிங் இருக்க இடத்துல என்ன பண்ணணும், நடந்து வரவங்க அந்த மக்கள்லாம் என்ன பண்ணணும், ரோட வந்து கிராஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. the black and white lines of zebra crossing resembles the skin of zebra. அந்த ஜீப்ராவோட ஸ்கின்னை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருக்கிறதுனால நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஜீப்ரா கிராசிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேவா. அடுத்தது டிராஃபிக் பார்க். there is a traffic park of children's in Birla Planetarium in Chennai. Birla Planetariumன்றது நம்ம சின்ன கிளாஸஸ்லேயே படிச்சிருக்கோம், நம்ம வந்து சோஷியலில் படிச்சிருக்கோம். அது எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் இருக்குது. அங்கே வந்து பசங்களுக்கான டிராஃபிக் பார்க் அப்படின்னே ஒன்று இருக்குது. எதுக்காக அப்படின்னா சின்ன பசங்களுக்கும் டிராஃபிக் ரூல்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது வந்து என்ன பண்ணுறாங்க வச்சுருக்காங்க. இந்த பார்க் இன் விச் வி கேன் லேர்ன் த ரூல்ஸ் ஆஃப் த ரோடில் வந்து நம்ம வந்து எப்படி ட்ராவல் பண்ணுறது அப்படின்றதுக்கான ரூல்ஸை சொல்லித்தரும். ஒன் ஆஃப் த இன்வென்ஷன்ஸ் இந்த பார்க் இஸ் டு இம்ப்ரூவ் அவேர்னஸ் ஆஃப் டிராஃபிக் சேஃப்டி அமாங் ஸ்கூல் சில்ட்ரன். அதாவது ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்லேருந்தே ரோட் சேஃப்டியை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, இதை வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. there we can learn traffic rules easily. இந்த என்ன பண்ணலாம், நம்ம ஈஸியாக வந்து டிராஃபிக் ரூல்ஸை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. be safe from toxic organisms. இங்கே டாக்ஸிக் ஆர்கானிசம்னா அந்த விஷ பூச்சிகள் இருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. pesticides are used to kill insects in our home. we should not touch these pesticides. they are very dangerous. ஓகே, அந்த மாதிரி வீட்டிலலாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த எறும்பு இதெல்லாம் போட்டு அந்த சாக் பீஸு அப்புறம் ஸ்ப்ரே கரப்பாம்பூச்சிக்கான ஸ்ப்ரே இதெல்லாம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா. அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து சின்ன பசங்க வந்து டச் பண்ணக்கூடாது, அதை ஸ்மெல் பண்ணி பார்க்கக்கூடாது. ஓகேயா, இதெல்லாம் என்னது ரொம்ப டேஞ்சரான பொருட்கள்னு சொல்கிறாங்க. டேஞ்சர்ஸ் காஸ்ட் பை டாக்ஸிக் ஆர்கன்ஸ். அதாவது இந்த விஷ பூச்சிகளால் நமக்கு ஏற்படக்கூடிய டேஞ்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிம்டம்ஸ் என்னன்னா காசஸ் ஸ்கின் ரெட்னஸ் அண்ட் இச்சிங். இந்த மாதிரி விஷப்பூச்சிகள் கடிக்கும் போது நம்மளோட ஸ்கின் எப்படி ஆகும் அப்படின்னா ரெட்டிஷாக இச்சிங்னு அதை அரிக்க ஆரம்பிச்சிடும். காசஸ் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஸ்கின். இன்ஃப்ளமேஷன் அக்கர்ஸ் இன் பிளேஸ் லைக் ஐலிட், இயர்ஸ் அண்ட் லிப்ஸ். அதாவது நம்மளோட கண், காது, லிப்ஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் என்ன ஆகும், இன்ஃப்ளமேஷன்ஸ் வந்து ஏற்படும்னு சொல்கிறாங்க. காசஸ் ஹெட்டேக், வாமிட்டிங் அண்ட் கிடினஸ். அதாவது மயக்கம், தலைவலி, வாமிட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் சொல்கிறாங்க. வி கேன் டூ ஃபர்ஸ்ட் எய்ட் அண்ட் தென் கோ டு த ஹாஸ்பிட்டல். இந்த மாதிரி விஷப்பூச்சிகள் கடிச்சா என்ன பண்ணணும், நம்ம உடனே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு உடனே என்ன பண்ணிடணும், நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரிகாஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். do not go near bushes. அதாவது புதர்களுக்கு பக்கத்தில் போகக்கூடாது. keep the house and surroundings clean. நம்ம வீடையும் வீட்டை சுற்றி இருக்க பதில் என்ன பண்ணி வச்சுக்கணும், நம்ம க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து கிளாஸ்வேர், ஷார்ப் வெப்பன்ஸ், அதாவது கண்ணாடி பொருட்கள், ரொம்ப கூர்மையான பொருட்களெல்லாம் நம்ம எப்படி சேஃபாக ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் த கிளாஸ்வேர்ஸ் அண்ட் ஷார்ப் வெப்பன்ஸ் கேர்ஃபுல்லி. எப்பயுமே நம்ம கண்ணாடி பொருட்களையும் ஷார்ப்பான வெப்பன்ஸையும் யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்கணும், நம்ம வந்து ரொம்ப சேஃபாக வந்து யூஸ் பண்ணணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். தே மே காஸ் இன்ஜுரிஸ். அதனால என்ன ஆகும், நமக்கு வந்து இன்ஜுரிஸ் ஏற்படும். இப்போ கண்ணாடி கிளாஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது கீழே வந்துச்சுன்னா நான் உடஞ்சி போயிடும். அதனால் கைகளில் கால்களில் காயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கத்தி, பிளேட் இந்த மாதிரி ஷார்ப்பான விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த லெசனில் என்னென்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் வந்து அக்கர் ஆகுது, அதை நம்ம எப்படி ப்ரிகாஷன் பண்ணிக்கிறது, சப்போஸ் நடந்தால் அதில் நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கிறது எல்லாமே பார்த்தோம். ஓகேயா. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.